பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூலத்தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மேச ராசியை பார்ப்போம். மேச ராசி அப்படின்னா ஒரு அற்புதமான ராசி. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ராசி எதுன்னா மேச ராசி தான். மேச ராசியிலலாம் நிறைய பேர் அரசு ஊழியர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, மருத்துவத்துறையில் இருப்பாங்க, மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தீயணைப்புத்துறை, காவல்துறை இதெல்லாம் இருக்குது, இராணுவம். சரி, இந்த மேச ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடத்துல குரு பகவான். ஆல்ரெடி நம்ம நிறைய விளக்கம் சொல்லியிருக்கோம். 2ஆம் இடங்கிறது பேசுகிறது, 2ஆம் இடங்கிறது வரவு, புது வரவை சொல்கிறது, 2ஆம் இடங்கிறது குடும்பம், முகம் எல்லாம் சொல்கிறது. அப்போ 2ல் குரு இருக்கும்போது ஏற்கனவே மேசராசிக்காரங்க அதிபதி யாருன்னா முருகன் தான். முருகனுடைய அழகுக்கு நம்ம சொல்ல வேண்டும், அழகே முருகன் தான். சரி, அப்போ குருவும் அங்கே இருக்கார், குருவும் அழகு தான். அப்போ முகம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும், தேஜஸாக இருக்கும், கலையாக இருக்கும். அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? 2ல் குரு இருக்கிறதுனால இனிமையாக பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல விஷயத்தை மட்டுமே பேசுவாங்க. குருனா உபதேச கிரகம், பாக்கியம்னு சொல்கிறது. அப்போ இவங்க வார்த்தை ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி, ஆலோசனை சொல்கிற மாதிரி அப்படி இருக்கும். அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்க யார்? ஜோசியர், ஆசிரியர், பேராசிரியர், வழக்கறிஞர், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதே மாதிரி குருன்னா குழந்தை, அப்போ 2ஆம் இடத்துல இருக்குது, புது வரவை சொல்கிற இடத்துல இருக்குது. அப்போ 2னா குடும்பம், அங்கே குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, திரும்ப அவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடன் குறையும், வியாதி இல்லை, உங்களுக்கு திருமணமாகும். குருனா குழந்தைன்னு இப்போ தான் சொன்னேன். குரு அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அப்போ புதிய ஒளி கிடைக்குது, வழி கிடைக்குது, புதிய குழந்தை கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. 3ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய் பகவான் இருக்கார். ஆக்சுவலாக இவர் வந்து 4ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறதுனால நான் மிதுன வீட்டில் போட்டிருக்கேன் செவ்வாயை. ஏன்னா அப்போ உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு. அப்போ மேசத்துக்கு ராசினாதனே செவ்வாய் தான். அவர் போய் 3ஆம் இடத்துல இருக்கார். 3னா நிறையா பேச்சிருக்கோம், தைரியம், வீரியம், கம்யூனிகேஷன், செல்ஃபோனு, பத்திரிக்கை, எழுத்து, கையெழுத்து, கையில் கட்டுற கயிறு, கழுத்தில் போடுற செயின், காதில் போடுற மூக்குத்தி, இது எல்லாமே 3ஆம் இடம். கம்யூனிகேஷன், ரெக்கார்டு, நம்ம செல்ஃபோனில் வச்சுருக்கிற மெமரி கார்டு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அந்த இடத்துல போய் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்து எல்லாமே 3ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த செவ்வாய் வந்து டைரெக்டாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால செவ்வாய் சம்பந்தமான தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்னும் சிறப்பு. செவ்வாய்னா இப்போ தான் சொன்னேன், போலீஸ், இராணுவம், மிலிட்ரி, தீயணைப்புத்துறை, செங்கக்காலவா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், இப்படி தொழில் பண்ணுறவங்களாம் அபரிதமான லாபம் இந்த மாதம் இருக்கும். அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்குது, அது இருக்கலாம், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 6ங்கிறது அடி வயிறு, சர்வீஸ், வேலை, கடன், நோய், இப்போ இதெல்லாம் தீரும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு பார்வையில் இருக்கிறதுனால கடன் குறையும். அதனால் அதுக்குள்ளே நம்ம விரிவாக போக வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலையும் சூரியன், 11ல் சூரியன். நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருக்கோம்? 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அதில் போய் சூரியன் இருக்கார். சூரியன் யார்? உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5 கூட 10ல் போயிருக்கும்போது நல்ல தொழில் அமையும், அரசு சார்ந்த விஷயங்கள், வெற்றி, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் 11க்கு போயிட்டார், 13ஆம் தேதிக்கு மேலே. அப்போ 13ஆம் தேதி 13 சூரியன் அங்கே போயிட்டாருன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், 11ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். அதில் சூரியன் இருந்தால் அதிகமான நன்மைகள் செய்யும். சூரியன் 11க்கு மேலே என்ன கிடைக்கும்? 11னா லாபம். அப்போ அரசாங்கத்தினால லாபம், அப்பானால லாபம், குழந்தைங்கனால லாபம், தாத்தானால லாபம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ லாபஸ்தானத்தில் லாபம் இருக்குது. 3, 6 புதன் அங்கே இருக்கார். 3, 6னா கம்யூனிகேஷன், 6னா தொழில். அப்போ அதுவும் போய் 13 லாபத்தில் இருக்குது. ஆல்ரெடி 11 அங்கே இருக்கார் சனி பகவான். அப்போ இந்த மாதமே ஒரு சிறப்பான மாதம், பொற்காலம் சொல்லலாம். அடுத்து 12ஆம் இடத்துல யார் இருக்கா? உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யார்? உங்களுக்கு 2 அவர் போய் உச்சமாகிறார். 2ல் ஆல்ரெடி குரு இருக்கார். அந்த 2 சுக்கிரன் 12ல் போயிருக்காரு. 12னா வெளிநாட்டு தொடர்பு, தூக்கம், படுக்கை சுகம் எல்லாம் சொல்கிறது. அப்போ வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு தொடர்பு நல்லா இருக்கும். 7ஆம் இடம் 12ல் இருக்கும்போது மனைவியால் மகிழ்ச்சி உண்டு. ஆல்ரெடி ராகுவே போகக்காரன் சொல்கிறது, சுக்கிரன் காமக்காரன், சுகத்துக்கு அதிபதினு சொல்கிறது. அப்போ உங்கள் வீட்டில் ஒரு மெத்தையோ ஒரு மர பர்னிச்சரோ வாங்கியிருப்பீங்க, அதில் மாற்றிருப்பீங்க. 2 12ல் போகும்போது ஒரு விரயம் உண்டு. அப்படின்னா அது சுப விரயமாக மாற்றிக்கணும். சுப விரயம்னா உங்கள் வீட்டில் கல்யாணம், காது குத்து வைக்கிறது, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறது, தங்கம் வாங்குறது வச்சுக்கலாம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, சுக்கிரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால மேச ராசிக்காரங்க ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னா இப்போ பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குன்னா இப்போ ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீடு வந்து மீன வீடு, குருவோட வீடு, குருக்கு ஆட்சி வீடு, சுக்கிரனுக்கு உச்ச வீடு. குருனா ஆண் குழந்தை, சுக்கிரன்னா பெண் குழந்தை. ராகு அங்கே இருக்கிறதுனால போகத்தை தூண்டுவார். இது படுக்கை சுகத்தை சொல்கிறது. 12ஆம் இடம் இங்கே தூங்குகிற இடத்த சொல்கிறது. ஆக இந்த மாதம் முழுவதும் மேசராசிக்கு அபரிமிதமான வெற்றிகள், தொழில் வரவு, படிப்பில் முன்னேற்றம், பதவி உயர்வு உண்டு. ஏன்னா சூரியன் 5ஆம் இடத்தை திரும்ப பார்க்குறார். 5ஆம் இடம்தான் ப்ரமோஷன், பதவி உயர்வு. நான் சொன்ன மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு மட்டுமல்ல, நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் குழந்தை பிறந்தா பதவி உயர்வு, நீங்கள் தாத்தா அவருக்கு பேரம் பிறந்தா பதவி உயர்வு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சார் மைனஸ் என்ன சார் அப்படின்னா இருக்குது. என்ன மைனஸ்? வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார். குரு 2ஆம் இடத்துல இருக்கார், தனிச்சிருக்கார். பணம் நிறையா வரும், ஆனால் நிறுத்தி செலவு பண்ண மாட்டேங்க. ஏன்னா தனிச்ச குரு என்ன பண்ணுவார்? வேகமாக செலவு பண்ண வச்சுருவார். அது மட்டும் இல்லை, இந்த ராகு 3ஆம் பார்வையாக பார்க்குறார். 2ல் குரு இருந்து ராகு 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு வரும். ஏன்?
இது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன்னா கண்ணில் இருக்கிற வெள்ளை ஒளி, வெள்ளை படலம், அது எல்லாமே சுக்கிரன் தான். கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 11 லாபத்தில் இருக்கார். இருந்தாலும் அவர் 3ஆம் பார்வை உங்கள் ராசியில் விடுறதுனால உங்கள் சித்தப்பாவுக்கோ அல்ல சித்தப்பானாலேயோ ஒரு மைனஸு மருத்துவ செலவு சித்தப்பாவுக்கு உண்டு. அல்ல உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பணம் காசு உதவி கேட்டு நிற்பார். ஆக சித்தப்பாவோட கொஞ்சம் சுமூகமாக போய்க்கிறது நல்லது. அதே மாதிரி புதன் 11ல் இருக்குது, நல்லது தான். புதன் 11ல் இருக்கும்போது அவர் 3 6 கூடிய 11ல் இருக்கிறதுனால நல்லது. ஆக கூட்டு குடும்பம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 3ல் மறைஞ்சி திரும்ப உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அவர் 8 கூடியங்கிறனால காது கழுத்து இது மாதிரி விஷயங்களில் ஒரு சின்ன இரத்த காயமோ ஒரு கொழுப்போ ஒரு அடைப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம்னா இஎன்டி, மூக்கு, வாய், கழுத்து, தோள்பட்டை, புஜம் இதெல்லாம் சொல்கிறது, தோழமை, இதெல்லாம் செல்ஃபோன் இதெல்லாம் சொல்கிறது செவ்வாய். அப்போ நான் சொன்ன விஷயங்களில் அந்த செவ்வாய்னால ஒரு சிறிய பாதிப்பு இருக்குது, வேறு பெரிய பாதிப்பு இல்லை. மற்றபடி இந்த ஒரு கிரகம் போதும் இந்த மாதம், சூரியன் 11ல் இருக்கிறது. ஆக இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் தைப்பூசங்கிறதுனால மேச ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே ஆல்ரெடி முருகனை கும்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் இன்னும் சிறப்பாக கூடுதலாக வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த பிப்ரவரி மாதம் ஒரு முத்திரை பதிக்கும் மாதம். ஓம் நமச்சிவாய.